ஸோ குரூப் ஒன்க்கு எல்லாரும் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காமலே இருப்பீங்க. நோ இஷ்யூஸ், வரி பண்ணிக்காதீங்க. 60 டேஸ் போதும் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போலேருந்து சாலிடாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபரில் ஒரு 2 வீக்ஸ் இருக்குது, நவம்பர் ஃபுல்லாக இருக்குது, டிசம்பர் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 டேஸ்க்கு மேலேயே நாட்கள் இருக்குது. ஆனால் நான் 60 டேஸ் பிளான் தான் போட்டிருக்கேன். தாராளமாக 60 டேஸில் சிலபஸை முடிக்க முடியும். ப்ளஸ் மீது இருக்கிற 2 வாரம் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்களா இந்த ப்ரிலிமினரி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ப்ரிலிமினரி சிலபஸ் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் டவுன்லோட் பண்ணலை, நாங்கள் எங்கே போய் தேடுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். நான் எல்லாமே அதில் டைப் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸை நீங்களே ஹேண்ட் ரிட்டனாக எழுதிக்கோங்க. சிலபஸை மனப்பாடம் பண்ணிடுங்க. எது எங்கே இருந்து இருக்குது, எந்த புக்லேருந்து இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியணும் டெஃபினட்டாக. ஸோ இது இந்த டாப்பிக்லேருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு கொஷினை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிலபஸை மனப்பாடம் பண்ணிடுங்க. அண்ட் எந்த புக்கில் படிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? பேசிக்காக உங்ககிட்ட 6th to 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக் இருக்கணும். இல்லைங்க அத்தனை புக்கையும் வாங்குறதுக்கு எங்ககிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 10th புக்கு, 11th புக்கு, 12th புக் எல்லாத்துலேயுமே வாங்கி வச்சுருங்க. அது போதும், எல்லாமே கவர் ஆகிடும். சரிங்களா? இல்லை அதுவும் எங்களால் முடியாதுன்னா ஒரு பைண்டட் புக் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய அகாடமியிலேருந்து ஒரே ஒரு பைண்டட் புக் எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டிருப்பாங்க. அதில் எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். பாலிட்டி இருக்கும், எக்கனாமி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பைண்டட் புக் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்களா? இது எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைனில் நிறைய சோர்சஸ் இருக்குங்க. இன்றைக்கி ஆன்லைன் தான் பெஸ்ட்டு சோர்ஸே எஜுகேஷனை பொறுத்த வரல. சரிங்களா? ஸோ அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது, சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்லையும் லேட்டராக நான் நிறைய பிடிஎஃப்ஸ் அப்லோட் பண்ணுவேன் டெஃபினட்டாக உங்களுக்கு. ஸோ இந்த சிலபஸோடைய பிடிஎஃப் கூட நம்ம லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்கள் யாருக்கும் பெரிய ஹாய் சொல்லலை. ஸோ பெரிய ஹாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். முதல்ல குரூப் 1ல் என்னெல்லாம் சிலபஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சாரி கல்ச்சருக்கு எஸ்ன்னு நான் டைப் பண்ணிட்டேன், ஐம் ரியலி சாரி, அதை மட்டும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேங்க. கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஓகேவா? அந்த நான் கவனிக்கவே இல்லை, இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நான் கவனிக்கிறேன். ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட்டாக நடக்கிற ஈவெண்ட், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. சரிங்களா? இந்தியாவை பற்றி படிக்கிற விஷயம்லாம் முன்னாடியே இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேயும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாலையும் நீங்கள் படிச்சிருவீங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம தமிழ்நாடோட கல்ச்சர் என்ன, நம்ம என்ன ஹெரிட்டேஜ் மானிட்டர் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பொலிட்டிக்கல் மூமெண்ட் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் படிக்கிறது தான் யூனிட் 8. தென் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே ஸோ எப்படி எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணுறாங்க, ஜுடிஷியரி எப்படி இருக்குது, லெஜிஸ்லேட்டிவில் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம், எந்த அளவுக்கு இப்போது டெவலப்டாக இருக்குது, முந்தி இருந்த தமிழ்நாடுக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாடுக்கும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற கம்பேரிஷன் எல்லாமே பண்ணணும். ஸோ இது சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் கிடையாதுங்க, பொது அறிவும் ரொம்ப முக்கியம். அதாவது ஜெனரல் நாலேஜ் டெஃபினட்டாக அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஃபைனலி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ப்ரீவியஸாக ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை சிலபஸ் மாற்றின பிறகு, நியூ சிலபஸ் வந்த பிறகு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கலாங்க. டோட்டலி அதோடைய மார்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 25 தான். மீத இருக்கிற 175 மார்க் அப்படின்றது மேலே இருக்கிற அந்த எல்லா டாபிக்ஸும் இருக்குது. ஜென்ரலாக எல்லா விஷயத்தையும் 175க்குள்ளே வச்சுட்டு ஆப்டிடியூட் மட்டும் 25. ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸ் நல்லா போடுவீங்க, லாஜிக்கல் ரீசனிங் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா அந்த 25ல் ஒரு மார்க் கூட நீங்கள் குறையவே கூடாது. 25க்கு 25 டக்குன்னு அடிக்கிற மாதிரி கொண்டு வந்துடணும். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா மைனஸ் மார்க் நம்மளுக்கு குரூப் எக்ஸாமில் கிடையாது, ப்ரிலிமினரியில். சரிங்களா? அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் எல்லாமே 200 கொஷினையும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுங்க. கட் ஆஃப் டெஃபினட்டாக 140+, நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே இருக்கிறீங்க. ஓகேங்களா? அதாவது 140+ன்றது மார்க் இல்லைங்க, கொஸ்டின். இப்படி தான் நான் படிக்கும்போது என்ன பண்ணிட்டேன், 140 மார்க்குன்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா 140 கொஷின். ஸோ 140 கொஷின் நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே இருக்கீங்க. சரிங்களா? சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரல் சயின்ஸ் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுக்கு எல்லா புக்கும் தேவையில்லை, உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அதிலிருந்து சிலபஸை நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கவர் பண்ணால் போதும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாபிக் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ், இதெல்லாம் ஜென்ரலான ஃபிசிக்ஸ் தான். சரிங்களா? இது எல்லாமே 10th and 11th 12th புக்கில் இருக்குங்க.
சரிங்களா? ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ், மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிக்ஸ், இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கில் இருக்குது. நான் பார்த்தேன். சரிங்களா? நான் பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கில் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு புக்கு மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? மித்த சயின்ஸ் புக் நான் என்கிட்டயும் இல்லை. ஸோ சயின்ஸ் நீங்கள் எங்கேருந்து மேம் படிப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆன்லைன் சோர்சஸ்லேருந்து படிப்பேங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை ஆன்லைன் சோர்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், பைண்டட் புக் எனக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்தேன். அதில் இப்போ கொடுத்துருக்க சிலபஸ்க்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து பொருத்தமாக்குமோ அதெல்லாத்தையும் நான் படிச்சிருவேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபிசிக்ஸில் பேசிக் டாபிக்ஸ் தான். சரிங்களா? இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக சயின்ஸ்லேருந்து எப்படியும் ஒரு 20 கொஷின்ஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? எப்போலேருந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன்னா 19th அக்டோபர்லேருந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை நீங்கள் 19th அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா, என்னோட டைம் டேபிளை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட்டை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு என்ன டாபிக் படிக்கணுன்றதை மாற்றாதீங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் எலமெண்ட்டு, காம்பவுண்டு, ஆசிடு, பேஸு, சால்ட்ஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்லேயும் இருந்து கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு பெஸ்டிசைட்ஸ் வந்திருக்கு, ஃபர்டிலைசர் வந்திருக்கு, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, எந்த ப்ராடக்ட் தான் மெயினாக அதை வந்து கொடுத்துருக்காங்க, அப்படி கவர்மெண்ட் வந்து அதை அப்ரூவல் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதில் என்னெல்லாம் விஷயம் இருக்குன்றது கரண்ட் ஈவெண்ட். ஓகேங்களா? பட் பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டெம்பர், ஸோ ரூட் லேர்னிங்காக இருக்கட்டும், கான்செப்ஷுவல் லேர்னிங்காக இருக்கட்டும். ஸோ சயின்ஸ் எந்த அளவுக்கு பாஸ்டில் இருந்தது, ப்ரெசென்ட்டில் இருக்குது, ஃபியூச்சரில் எப்படி அது ரியாக்ட் ஆக போகுது. ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் ப்ரெசென்ட்டை வச்சு கரண்ட் ஈவெண்ட் வச்சு தான் நீங்கள் அடிக்க முடியும். கான்செப்ஷுவலாக மட்டும்தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. குரூப் 1 லிட்டில் காம்படிஷன் அதிகம் தான். ஸோ டெஃபினட்டாக கரண்ட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் கவர்டாக இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி. யாருமே வந்து பிரிக்கலைங்க. பாட்னி, ஜுவாலஜி அந்த மாதிரி தான் முன்னாடி சிலபஸ் இருந்தது. இப்போ வந்து மொத்தமாக பயாலஜிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஹியூமன் டிசீஸ் என்ன, நியூட்ரிஷன் என்ன, ஹெல்த் அண்ட் ஹைஜீன்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஸோ செல் ஆர்கனல்ஸாக இருக்கட்டும், அனிமல் செல், பிளான்ட் செல், இதெல்லாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸில் மெயின் கான்செப்ட்டில் வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் தான். ஸோ இந்த பேசிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், பயாலஜி நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி. ஸோ என்விரான்மெண்ட், ஈக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் மறுபடியும் சொல்கிறேன், கரண்ட் ஈவெண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். பட் பேசிக் தெரிஞ்சால் தான் கரண்ட் ஈவெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதனால பேசிக் கான்செப்ட் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. 25th 10 19th நம்ம ஆரம்பித்தோம். 25th 10 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன். ஸோ இந்த டைம் டேபிள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் நான் லீவ் விட்டுருப்பேன், ரிலாக்ஸாக இருக்கவங்க அப்படின்னு. அதுக்காண்டி ரொம்ப ரிலாக்ஸ்டாக புக்கே தொடாமல் இருந்துடாதீங்க. மார்னிங் ஒரு 1 hour படிங்க, ஈவினிங் ஒரு 1 hour படிங்க. அது ரிவிஷனாக இருக்கட்டும், இல்லை டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து விட்டு போன டாபிக்ஸ். இப்போ தினமும் படிக்கிறதுல ஒரு சில டாபிக்ஸ் வந்து வேகாக இருக்குது, படிக்க முடியல, கண்டினியூஸாக படிக்க முடியல, நம்ம விட்டு வச்சுருப்போம். அதெல்லாத்தையும் சண்டே கவர் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி கவர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இந்த பிளானை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ரொம்ப ஈஸிங்க. ஸோ அதனால தான் அடுத்ததே ஜியாகிரஃபி நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். ஏன்னா சயின்ஸ் கொஞ்சம் வேகாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் படித்தோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, வேகமாக படித்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுக்காண்டி தான் அந்த ஜியாகிரஃபி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை 10th 11th 12th புக் இருந்தால் போதும். ஸோ ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட், ரிவர், இது எல்லாமே 10th புக்கில் இருக்குங்க. எல்லாமே தனியாக இந்தியாவோட கிளைமேட் என்ன, இந்தியாவோட நேச்சுரல் ரிசோர்ஸ் என்ன, இந்தியாவோட கல்ச்சர் என்ன, எல்லாமே ஓல்டு புக்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்கிட்ட 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் தான் இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக நியூ புக்லேயும் இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் 11th and 12th நான் நியூ புக் வச்சுருக்கேங்க. 11th and 12th ஜியாகிரஃபி வந்து நியூ புக் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், பாப்புலேஷன் டென்சிட்டியாக இருக்கட்டும், லிங்குவிஸ்டிக் குரூப்ஸாக இருக்கட்டும், தனியாக வந்து கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி யூனிட் 5 அப்படின்னு சொல்லி ஜியாகிரஃபி 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் 92 பேஜுங்க. சரிங்க? 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் குரூப்ஸாக இருக்கட்டும், மேஜர் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் முக்கியமான ட்ரைப்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹியூமன் செட்டில்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன், ஹியூமன் செட்டில்மெண்ட், பாப்புலேஷன் டென்சிட்டி, இது எல்லாமே வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட்னு சொல்லி யூனிட் 2 இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 22. இது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன் அப்படின்றது பேசிக்காக 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர், அதை எப்படி பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. மேன்மேட் டிசாஸ்டர், அதோட பப்ளிக் அவேர்னஸ், டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன் அப்படின்றது 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ கிளியர் அண்ட் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் போதும், மோர் தேன் இனஃப். நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஜியாகிரஃபியை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 31st நம்ம முடிச்சிடுறோம். ஆக மொத்தம் அக்டோபரில் நம்ம சயின்ஸையும் ஜியாகிரஃபியும் முடிச்சு ஃபுல் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டையும் நம்ம பார்த்துடுறோம். சரிங்களா?
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். சயின்ஸும் பாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் வரும். ஒரு 30 கொஷின்ஸ் டு 40 கொஷின்ஸ் வரைக்குமே வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு 2 புக் இருக்குது. புது புக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 2 புக்கையுமே நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் வால்யூம் 2 11th ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஒரு வால்யூம் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வாங்கினாலே போதும். அதில் எல்லாமே இருக்குது. பேசிக் கான்ஸ்டியூஷன்ஸோடைய எல்லா ஃபீச்சர்ஸுமே 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், எலெக்ஷன்னா என்ன, ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குங்க. ஸோ நான் புக் வாங்கியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த புக்கில் நீங்கள் இது எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஹோல் பாலிட்டியுமே அது கவர் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவால்ட்டாக இருக்கட்டும். ரிவால்ட் 1857 தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1885. ஸோ இதெல்லாம் எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் 2 புக் இருக்கும். வால்யூம் 1 வால்யூம் 2. வால்யூம் 1ல் இந்த புக்கில் இது எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு போராடினா, தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லி தனியாக அதுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக டாபிக் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சிலபஸில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னு கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து சுதந்திரத்துக்காண்டி போராடின வீரர்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்ற அந்த டாபிக்குள்ளே கவர் ஆயிடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சத்தியாகிரகா, மிலிட்டன் மூமெண்ட், இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே கவர் ஆயிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. கொஞ்சம் இடம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதில் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் 2 தான். முதல் 11th டேட்லையும் 12th டேட்லையும் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அவள் தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டே. பெரும் தலைவர்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில். குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 1 வால்யூம் 2ல எல்லாமே கவர் ஆயிருக்கு. குப்தாஸு, டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் அப்படின்றது வந்து 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 106. அதில் வந்து குப்தாஸ் இருக்குது. ஓகேங்களா? டெல்லி சுல்தான்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அட்வென்ட் ஆஃப் அரப்ஸ், அட்வென்ட் ஆஃப் டர்க்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. டெல்லி சுல்தான்ஸ்னு போட்டிருக்க மாட்டாங்க. அட்வென்ட் ஆஃப் அரப்ஸ் அண்ட் டர்க்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. பேஜ் நம்பர் 160 வால்யூம் 1ல். சரிங்களா? முகல்ஸ் எதில் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 29 சாப்டர் 14. இதெல்லாம் வந்து வால்யூம் 2ல் கவர் ஆகிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஏஜ் ஆஃப் விஜயநகரம், பஹாமனி கிங்டம். ஸோ பஹாமனி கிங்டமும் விஜயநகரா எம்பையரும் வால்யூம் 2ல் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டரே அதுதான். சரிங்களா? ஆனால் கண்டினியூஸாக போட்டிருப்பாங்க. சாப்டர்ஸ் எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமில் வந்து 11th சாப்டரோட முடியுதுன்னா செகண்ட் வால்யூமில் 12th சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கும். ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். செகண்ட் வால்யூமில் தான் ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பஹாமனி கிங்டம் ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஹிஸ்ட்ரி, சேஞ்ச் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் சோஷியோ அண்ட் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. சவுத் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் சாப்டர் 11 லேட்டர் சோலாஸ், பாண்டியாஸும் கொடுத்துப்பாங்க. அதுதான் வந்து சவுத் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா செக்குலர் ஸ்டேட், சோஷியல் ஹார்மனி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், ரேஸ், லாங்குவேஜ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ஸோ நேஷனலிசம் ரைஸ் ஆனதுக்கு பிறகு ஸோ அதுக்கப்புறம் வந்த ரிஃபார்ம்ஸ் இதெல்லாமே 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேங்களா? இதோட ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. 18th ஆஃப் நவம்பர் நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். ஸோ வந்து ஹிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன். இதில் வந்து இந்த டைம் டேபிள் என்னன்னா தீபாவளியாக நான் சேர்க்கலை. நான் ஐ திங்க் நம்மளுக்கு தீபாவளி அப்படின்றது காலையில் புது ட்ரெஸ் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து படம் பார்க்குறது மட்டும்தான். ஒரு வேளை தீபாவளிக்கு உங்களுக்கு லீவ் விடணும் அப்படின்னா இதில் நீங்கள் விட்டுக்கோங்க. நான் தீபாவளியெலாம் வந்து சும்மா ஒரு மணி நேரம் பட்டாசு வெடிக்கிறதோட முடிச்சிடுவேன். ஸோ அதனால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். யாரும் கோச்சிக்காதீங்க. நான் தீபாவளியை கூட விடாமல் நீங்கள் பாட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோச்சிக்காதீங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ வால்யூமில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது. அதில் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமினா என்ன, ப்ரீவியஸாக இந்தியன் எக்கனாமி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருந்தது எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில். என்னை பொறுத்தவரையில் எக்கனாமியை நீங்கள் போயிட்டிங்கன்னா ஓல்டு புக்கு சூப்பராக இருக்குது. அதில் எல்லாமே அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஃபிஸ்கல் பாலிசியாக இருக்கட்டும், மானிட்டரி பாலிசியாக இருக்கட்டும், எஜுகேஷன், பாவர்ட்டி, எல்லாமே ஓல்டு புக்கில் எக்கனாமிக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் இதெல்லாம் வந்து அப்டேஷன், இதெல்லாம் நீங்கள் நெட்டில் அடித்தாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் அப்டேஷன். இது எதுவுமே நீங்கள் புக்கிலேருந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்து நீங்கள் நெட்டில் அடித்தாலே வந்துடும். ஆன்லைன் சோர்ஸே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தாக இருக்கட்டும், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி, இது எல்லாமே ஓல்டு புக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்லை ஓல்டு புக் வேண்டாம், ஏதாவது நியூவாக இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியூ புக் வாங்கிக்கோங்க. நியூ புக்லேயும் இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடுடைய எக்கனாமி எப்படி அப்படின்றத 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக்கில் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற புக்கை வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த புக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. புது புக் நான் வேறு எதுவும் வாங்கலை. 12th ஸ்டாண்டர்டோ இல்லை 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கோ என்கிட்ட இல்லைங்க. பட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிலபஸை பார்த்துக்கோங்க. அது எல்லாமே கவர் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிருங்க. சரிங்களா? யூனிட் 8 பொறுத்தவரையில் ஃபஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அதோடைய ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்டரேச்சர் சங்கம் ஏஜில் இருந்து இப்போ வரைக்கும் என்ன. அப்போது அப்டேஷன் தான் இது முழுக்க. ஸோ தமிழ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இன்வென்ஷன் என்ன, ஸோ சங்கம்க்கு ரிலேட்டடாக ஏதாவது கண்டெம்பரரி டைம்ஸில் நடந்திருக்கா அப்படின்ற அப்டேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் தமிழ்நாட்டில் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அப்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே கரண்ட் ஈவெண்ட் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறள்னா 1330 குறளையும் படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களே அதில் கொடுத்துருக்காங்க. செக்யுலர் லிட்டரேச்சர், எவ்ரிடே லைஃப்க்கு ரிலவென்ஸாக இருக்கக்கூடிய குறள்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குறள், அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, ஹியூமனிசம், யூனிவர்சல் வேல்யூ இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தன திருக்குறள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த குறள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள். ஸோ இந்த டாபிக்ஸில் இருந்து கண்டென்ட்டை கவர் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் இதுவே நிறையா வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ வாண்ட் திருக்குறள்லேருந்து உங்களுக்கு கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவு தான் வரும், ரொம்பலாம் வராது. மேக்ஸிமம் 10 கொஷினுக்கு மேலே தாண்டாது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியும் அடிக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழ் பீப்புள். திருக்குறள் பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கிடையாது, அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது. ஏதோ தெரியும் நம்மளுக்கு, கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம். நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கு எல்லா புக்லேயுமே இம்பார்ட்டன்ட் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குறளை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் கூட போதும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து திருக்குறளை வந்து ஆன்லைனில் வீடியோஸாக எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் பாருங்கள். இதுவே மோர் தென் இனஃப் திருக்குறளை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது ஆல்ரெடி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் நம்ம படித்தது தான். இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காண்டி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க யூனிட் 8ல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் 19th 20th சென்ச்சுரி, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு எப்படி இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னா என்ன. ஸோ இந்த பெரும் தலைவர்களை பற்றி படிக்கிறது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு தனி டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குது, பெரியார் பற்றி இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பற்றி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த டாபிக் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை படிச்சிருங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட் யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அதோடைய பேரே அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு டெவலப்ட் ஆகிருக்குன்றதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறதே. சரிங்களா? சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், அதோட இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மனி ஆஃப் த தமிழ்நாடு எப்படி, எந்த மாதிரி டெவலப்மெண்ட், என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஸோ நிறைய ரிசர்வேஷன் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம், அதோடைய தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அது பிரதிபலன் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கே. சரிங்களா? இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக் தான். பட் ஆனால் சும்மா சப்ஜெக்ட் டாபிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக எந்த ஒரு புக்லேயுமே தனியாக இதுக்குன்னு சொல்லி ஒரு புக்கோ இதுக்குன்னு சொல்லி ஒரு தனி டாப்பிக்கோலாம் கொடுக்கல. முழுக்க ஜென்ரல் நாலேஜ் தான். ஸோ எஜுகேஷன், ஹெல்த் சிஸ்டம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்றது, ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, ஸோ அதோடைய எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன, ஸோ தமிழ்நாட்டில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ராப், ஸோ தமிழ்நாடு எந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் ஃபீச்சர் உள்ள ஒரு ஸ்டேட் அப்படின்றத கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது ரொம்ப ஃபேவரான கிளைமேட் நம்மளோட தமிழ்நாடுக்கு, சவுத் வெஸ்ட் மான்சூனா, நார்த் ஈஸ்ட் மான்சூனா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். தனியாக இதுக்குன்னு புக்கு தேவை கிடையாதுங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு வேரியஸ் ஃபீல்டில், ரீசெண்டாக யாராவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க உலக லெவலில், ஏஷியா லெவல் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ 5
6/11/2020 டாபிக் முடியுது. 6/11 வந்து சண்டே. எப்போவுமே சண்டே நான் லீவ் விட்டுருப்பேன். பட் அந்த சண்டே மட்டும் நான் லீவ் விடல. ஏன் அப்படின்னா சேர்த்து டாப்பிக்கை முடிச்சிடலாமே, ஜென்ரல் சயின்ஸ் மொத்தமாக 175 மார்க்ஸ்க்கு மொத்தமாக முடிச்சிடலாமே சண்டேவும் சேர்த்து போட்டிருக்கேன். மண்டே நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த சண்டே மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா 8th to 12th டிசம்பர் வரைக்கும் போட்டிருக்கேங்க. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை நான் போட்டிருக்கேன். ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், ரொம்ப சிம்பிளாக 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தாங்க. ரொம்ப மண்டையை போட்டு நீங்கள் குழப்பற லெவலுக்குலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எது இதில் போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது மட்டும்தான் அவங்களுக்கு கஷ்டம். நான் அதுவும் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பேங்க் எக்ஸாம் படிக்கிற மாதிரிலாம் படிக்க தேவையில்ல. நார்மலாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்களோ அதுதான் கொஷின் பேப்பரில் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? ஏரியா, வால்யூம், டைம், ஒர்க், இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் டிரைவ் பண்ணிடலாம். HCF, LCF தான் கஷ்டமே கிடையாது. தயவுசெய்து அதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிடாதீங்க. லாஜிக்கல் ரீசனிங், பசில், இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி. டெஃபினட்டாக ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ 12th டிசம்பரோட நம்மளுடைய ஹோல் டாப்பிக்கு முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிடாக நம்மளுக்கு 2 வீக்ஸ்க்கு மேலேயே டைம் இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கான்ஃபிடென்ட்டாக இந்த ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.